தம்பிங்களா, என்ன நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க? உண்மை என்னன்னு தெரியுமா? வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை பற்றி ரொம்ப 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 முக்கியமான ஒரு உண்மை வந்து இந்த இடத்துல வந்து ரிவீல் ஆகியிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ அதாவது இத்தனை நாளாக வந்து நாம் நினைத்து கொண்டு இருந்தது என்னென்னா, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் எந்த காம்ப்ரமைஸ் வேணால் நான் பண்ணிக்க தயார், தமிழக வெற்றி கழகம் பண்ணிக்க தயார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்போ இருந்து மக்கள் மத்தியிலும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் ஒரு டவுட் வந்து இருந்தது. காம்ப்ரமைஸ்ன்னு சொன்னது வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து தமிழக வெற்றி கழகம் இணையுமா அப்படிங்கிற டவுட் வந்து அதிகமாகவே இருந்தது. தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்து கொண்டு இருந்தது. இவன் வந்து அமித்ஷா அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க, நேற்று முன்தினம் வந்து சொல்லியிருந்தாங்க, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வருமா வராதா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் வந்து ஒரு வருடத்துக்குள்ள அது முடிவாகிவிடும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நாயனார் அவர்களும் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னாங்க. அதையும் தாண்டி வந்து அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 முறை வந்து அவங்க நிர்வாகிகளுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கட்சியை வேணால் விமர்சனம் செய்யுங்க, தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி வந்து 2026 அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. ஸோ இதனால் நாம் எல்லாரும் நினைத்து கொண்டு இருந்தது, ஓகே தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து இணையும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்க விதமாக தான் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் யாரு கூடயுமே வந்து இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் யாரையுமே வந்து இது வரைக்கும் அப்ரோச் பண்ணலை. இதுக்கு மேலே பண்ணுற மாதிரி ஐடியாவும் கிடையாது. இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி வந்து ஒரு பயங்கரமான மீட்டிங் வந்து நடக்க போகிறது. இந்த மீட்டிங்கில் வந்து மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள். இதில் 234 தொகுதியிலும் தளபதி விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறார்கள். 100 நாட்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து இருக்கும் அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியானது. இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூலை 4ஆம் தேதி இருக்க போகிறது. அதுக்கப்புறமா வந்து இந்த மீட்டிங்கில் வந்து பயங்கரமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு விஜய் அவர்களோட கூட்டணி பற்றி வந்து லைட்டாக வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன முடிவில் வந்து இருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை ஸ்ட்ராங் படுத்தணும், தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து அதாவது மக்கள் மத்தியில் வந்து தெரியப்படுத்தணும். அதையும் தாண்டி வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்டேயும் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த சின்னத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டு இருக்கு. நாம் தமிழக கட்சிக்கு எவ்வளவு தாமதம் பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் வந்து சின்னம் விஷயத்தில் வந்து தாமதம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தமிழக வெற்றி கழகம் இந்த சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து நடைப்பயணம் வந்து செல்லலாம் அப்படிங்கிற பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டிசம்பர் மாதம் வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தை ஸ்ட்ராங் படுத்தணும். ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மற்ற கட்சிகளுக்கு வந்து நிரூபிக்கணும். அதுக்கப்புறமா அது நம்ம கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற பிளான்லாம் வந்து இருக்காங்க. அதனால் இப்போ வரைக்கும் இது நாம் பேசிட்டு இருந்தது, இதுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தது, ஸோ வெளியான செய்திகள் அனைத்துமே இது பொய்யான செய்திகள் தான். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் யாரையுமே வந்து அப்ரோச் பண்ணல. ஸோ அவங்க பிளான் வந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தை முழுசாக வந்து ஸ்ட்ராங் படுத்துகிறோம். அப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதத்தை வந்து பார்க்கணும். அப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தை தேடி வந்து கூட்டணி கட்சிகள் வந்தால் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலேருந்து கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வந்து எல்லாமே வந்து டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்த தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க. அதனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கிடையாது. ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஓப்பனாக ஒரே ஒரு கொஸ்டின், அதாவது தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டால் நல்லா இருக்குமா, இல்லை கூட்டணியோடு போட்டிட்டால் நல்லா இருக்குமா? தனித்து போட்டியிடும்போது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் மீது இப்போ ஒரு பெரிய மரியாதை தமிழக மக்கள் மத்தியில் வந்து இருக்குது. அந்த மரியாதை கண்டிப்பாக அது தொடரும். விஜய் அவர்கள் தோல்வி பெற்றாலுமே அது வந்து தொடரும். ஆனால் கூட்டணி வைக்கும்போது அந்த மரியாதை கம்மியாகி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்னா அது தானே. ஆனால் விஜய் அவர்கள் மாற்று அரசியல் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தம்பிங்களா, என்ன நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க? உண்மை என்னன்னு தெரியுமா?
வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை பற்றி ரொம்ப 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 முக்கியமான ஒரு உண்மை வந்து இந்த இடத்துல வந்து ரிவீல் ஆகியிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ அதாவது இத்தனை நாளாக வந்து நாம் நினைத்து கொண்டு இருந்தது என்னென்னா, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் எந்த காம்ப்ரமைஸ் வேணால் நான் பண்ணிக்க தயார், தமிழக வெற்றி கழகம் பண்ணிக்க தயார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்போ இருந்து மக்கள் மத்தியிலும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் ஒரு டவுட் வந்து இருந்தது. காம்ப்ரமைஸ்ன்னு சொன்னது வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து தமிழக வெற்றி கழகம் இணையுமா அப்படிங்கிற டவுட் வந்து அதிகமாகவே இருந்தது. தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்து கொண்டு இருந்தது. இவன் வந்து அமித்ஷா அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க, நேற்று முன்தினம் வந்து சொல்லியிருந்தாங்க, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வருமா வராதா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் வந்து ஒரு வருடத்துக்குள்ள வந்து முடிவாகிவிடும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நாயனார் அவர்களும் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னாங்க. அதையும் தாண்டி வந்து அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 முறை வந்து அவங்க நிர்வாகிகளுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கட்சியை வேணால் விமர்சனம் செய்யுங்க, தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி வந்து 2026 அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. ஸோ இதனால் நாம் எல்லாம் நினைத்து கொண்டு இருந்தது, ஓகே தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து இணையும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்க விதமாக தான் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் யாரு கூடயுமே வந்து இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் யாரையுமே வந்து இது வரைக்கும் அப்ரோச் பண்ணலை. இதுக்கு மேலே பண்ணுற மாதிரி ஐடியாவும் கிடையாது. இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி வந்து ஒரு பயங்கரமான மீட்டிங் வந்து நடக்க போகிறது. இந்த மீட்டிங்கில் வந்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள். இதில் 234 தொகுதியிலும் தளபதி விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறார்கள். 100 நாட்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து இருக்கும் அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியானது. இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூலை 4ஆம் தேதி இருக்க போகிறது. அதுக்கப்புறமா வந்து இந்த மீட்டிங்கில் வந்து பயங்கரமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு விஜய் அவர்களோட கூட்டணி பற்றி வந்து லைட்டாக வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன முடிவில் வந்து இருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை ஸ்ட்ராங் படுத்தணும், தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து அதாவது மக்கள் மத்தியில் வந்து தெரியப்படுத்தணும். அதையும் தாண்டி வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்டேயும் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த சின்னத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டு இருக்கு. நாம் தமிழக கட்சிக்கு எவ்வளவு தாமதம் பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் வந்து சின்னம் விஷயத்தில் வந்து தாமதம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தமிழக வெற்றி கழகம் இந்த சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து நடைப்பயணம் வந்து செல்லலாம் அப்படிங்கிற பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டிசம்பர் மாதம் வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தை ஸ்ட்ராங் படுத்தணும். ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மற்ற கட்சிகளுக்கு வந்து நிரூபிக்கணும். அதுக்கப்புறமா அது நம்ம கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற பிளான்லாம் வந்து இருக்காங்க. அதனால் இப்போ வரைக்கும் இது நாம் பேசிட்டு இருந்தது, இதுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தது, ஸோ வெளியான செய்திகள் அனைத்துமே இது பொய்யான செய்திகள் தான். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் யாரையுமே வந்து அப்ரோச் பண்ணல. ஸோ அவங்க பிளான் வந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தை முழுசாக வந்து ஸ்ட்ராங் படுத்துகிறோம். அப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதத்தை வந்து பார்க்கணும். அப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தை தேடி வந்து கூட்டணி கட்சிகள் வந்தால் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் வந்து கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வந்து எல்லாமே வந்து டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்த தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க. அதனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கிடையாது. ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஓப்பனாக ஒரே ஒரு கொஸ்டின், அதாவது தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டால் நல்லா இருக்குமா, இல்லை கூட்டணியோடு போட்டிட்டால் நல்லா இருக்குமா? தனித்து போட்டியிடும்போது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் மீது இப்போ ஒரு பெரிய மரியாதை தமிழக மக்கள் மத்தியில் வந்து இருக்குது. அந்த மரியாதை கண்டிப்பாக அது தொடரும். விஜய் அவர்கள் தோல்வி பெற்றாலுமே அது தொடரும். ஆனால் கூட்டணி வைக்கும்போது அந்த மரியாதை கம்மியாகி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் அது தானே. ஆனால் விஜய் அவர்கள் மாற்று அரசியல் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.